ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சாதாரண ஒரு ஃபோட்டோவை எப்படி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக ரொம்ப ஈஸியாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இதோட ஷார்ட்கட் கீ Ctrl+O. இமேஜை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் கொடுத்துருங்க. தென் இதோட டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு Ctrl+J கொடுங்க. இங்கே புதுசாக ஒரு லேயரை வரதை நீங்கள் பார்க்க முடியும். தென் ஜூம் டூல் எடுக்கணும். அதுக்கு டூல் பாக்ஸில் இதை கிளிக் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட் கீ Z. இப்போ பாயிண்டரில் ப்ளஸ் சிம்பிள் வந்திருக்கிறத பார்க்க முடியும். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த இமேஜ் ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் ஆகணும் அப்படின்னா இதில் மைனஸ் சிம்பிள் வரணும். அதுக்கு Alt கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்டரில் மைனஸ் சிம்பிள் வரும். இப்போ மைனஸ் சிம்பிள் வந்திருக்கு. இப்போ நாம் கிளிக் பண்ணோன்னா இமேஜ் ஜூம் அவுட் ஆகும். இப்போ எனக்கு ஜூம் இன் பண்ணணும். அதுக்காக கிளிக் பண்ணி இமேஜை ஜூம் இன் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு கிளியராக விசிபிளாக இருக்கும் ஃபேஸ். அதுக்காக தான் இப்போ ஃபேஸில் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்காக நான் டூல் பாக்ஸில் இருந்து பேட்ச் டூல் எடுக்கிறேன். பேட்ச் டூல் எடுத்து நாம் ரிங்கிள்ஸ், பிம்பிள்ஸ் இதெல்லாம் இருக்கிற இடத்துல ஜஸ்ட் ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணி ஸ்கின் ஏரியா எதில் நல்லா இருக்கோ அதில் ஜஸ்ட் இப்படி கொண்டு போய் விட்டால் போதும். அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்படி நீங்கள் பேட்ச் டூல் யூஸ் பண்ணியே பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், ரிங்கிள்ஸ் இதெல்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாம் பண்ண போகிறது இமேஜோட குவாலிட்டியை கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். இமேஜ் போங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதில் பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் ரொம்ப எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. அது இமேஜோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸ்லைட்டாக கொடுங்க, ஒரு தேவையான அளவுக்கு கொடுங்க. உங்கள் இமேஜோட குவாலிட்டியை பொறுத்து சேஞ்சஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதில் கர்வ்ஸ்னு ஒன்று இருக்கும். கர்வ்ஸில் நீங்கள் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப எல்லாம் பண்ணிக்க வேணாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்ன பண்ணுங்கள், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கொடுத்துங்க. ஓகேவா, கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்துருங்க. தென் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் செலக்டிவ் கலர், செலக்டிவ் கலரில் ரெட்ஸ் அப்படின்னு இருக்குது. நான் பிளாக்கில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். தென் எல்லோஸ் கொடுக்குறேன். அதுலேயும் பிளாக்கில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கம்மி பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். தென் இமேஜ் போகிறேன். அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் கலர் பேலன்ஸ், உங்களுக்கு எந்த கலர் அதிகமாக இருக்குது. சம்டைம்ஸ் ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். ரொம்ப ரெட்டிஷாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சயன் ரெட் அப்படின்னு இருக்குல்ல, கொஞ்சம் லெஃப்ட்டில் கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா ரைட்டில் கொண்டு போனீங்கன்னா இங்கே கவனிச்சிங்க ரொம்ப ரெட்டிஷ் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்க, ஓகே கொடுங்க. இங்கே எல்லோ, இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிங்க. தென் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், லெவல்ஸ், இதெல்லாம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா, கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதில் ஜூம் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டாப்பில் ஃபிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. தென் இதை சேவ் பண்ண போகிறோம். ஃபைலில் போங்க, சேவ் அஸ். தென் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபைல் நேமில் sample1 அப்படின்னு கொடுக்குறேன். sample1 ஃபார்மேட்டில் JPEG செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம JPEG ஃபார்மேட்டில் தான் சேவ் பண்ண போகிறோம். சேவ் கொடுங்க. அதில் குவாலிட்டி கொடுக்கும். குவாலிட்டியில் 12 அப்படின்னு மேக்ஸிமம் கொடுத்துங்க. ஓகே கொடுங்க. கூகுளில் ரிமூவ் பிஜின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட்டாகவே வந்துடும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண கஷ்டப்படுறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இப்படி நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். அப்லோட் இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிங்கல்ல sample1 அப்படின்னு கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓப்பன் கொடுங்க. இங்கே ஃபைல் அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக் அப்லோட் ஆகி அதுவாகவே பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். இமேஜ் அப்லோட் ஆகி பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடுச்சு. இது ஒரிஜினல் இமேஜ், இது பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆன இமேஜ். இதில் எடிட்டில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இமேஜ் லோட் ஆகும். இப்போ நாம் இந்த பர்டிகுலர் க்ராப் பண்ண இமேஜுக்கு பேக்ரவுண்ட் கலர் கொடுக்க போகிறோம். இதில் ஃபோட்டோன்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் கலர் அப்படின்னு இருக்குது. இந்த கலரில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கலரை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். டவுன்லோட் இமேஜ். அந்த இமேஜ் உங்களுக்கு
டவுன்லோட் ஆகி வந்துடும். இனிமேல் நமக்கு இந்த ஃபைல் தேவையில்லை, அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நோ கொடுத்துட்றேன். தென் ஃபைல் போகிறேன், ஓப்பன். நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சோம்ல அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆகி வந்துருச்சு. இந்த பர்சன் கொஞ்சம் சாய்வாக இருக்கிறாரு, இவரை கொஞ்சம் நேரம் ஆக்கிறதுக்காக கீபோர்டில் Ctrl+T கொடுக்குறேன். இப்படி கொடுத்துட்டு கார்னரில் பாயிண்டரை கொண்டு வரும்போது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கவனிங்க. இப்படி வரும்போது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு அந்த ஷோல்டர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வரும். இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு என்டர் கீ கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிக் மார்க்கில் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் க்ராப் டூலில் கிளிக் பண்ணுங்கள். தென் இதில் கிளிக் பண்ணி நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்கான சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் கொடுக்கலாம். இதில் சைஸ் அண்ட் ரெசல்யூஷன் இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு விட்த்தில் 3.5 சென்டிமீட்டர்ஸ் கொடுங்க. ஹைட் 4.5 சென்டிமீட்டர்ஸ் கொடுங்க. ரெசல்யூஷன் 300. இதில் பிக்சல் per inch அதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. பிக்சல்ஸ் per inch செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இந்த நோட் மாதிரி இருக்குல்ல, பார்டர் மாதிரி, இதிலெல்லாம் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோவை நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் கிளிக் பண்ணுங்கள். இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி கொடுத்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ப்ராப்பராக வர மாதிரி கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறமா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கொஞ்சம் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துங்க. டாப்லேயும் கவனிச்சுங்க. கவனிச்சுட்டு என்ட்ரு கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு க்ராப் ஆகி வந்துடும் இமேஜ். நெக்ஸ்ட் இந்த இமேஜை JPG ஃபார்மேட்டில் சேவ் பண்ண போகிறோம். பர்டிகுலர் லொக்கேஷன் நான் போகிறேன். உங்களுக்கு எங்கே சேவ் பண்ணணுமோ நீங்கள் அங்கே சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இதில் சேவ் பண்ணுறேன். இதுக்கு நான் sample2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். sample2 ஃபார்மேட் JPG ஃபார்மேட் கொடுத்துட்டு சேவ் கொடுப்போம். குவாலிட்டி 12 மேக்ஸிமம் இருக்கட்டும். ஓகே கொடுங்க. நெக்ஸ்ட் நாம் இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை 6x4 பேஜ் சைஸில் 8 ஃபோட்டோஸாக எடுக்க போகிறோம். அது ஆக்ஷன் ஃபைல் வச்சும் பண்ண போகிறோம், ஆக்ஷன் ஃபைல் இல்லாமலும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆக்ஷன் ஃபைலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த ஆக்ஷன் ஃபைலுக்காக நீங்கள் எனக்கு ஒரு சூப்பர் தேங்க்ஸ் சொல்ல விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ கீழே இருக்கிற இந்த ஹார்ட் சிம்பிளில் கிளிக் பண்ணி இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் நாமோ அந்த ஆக்ஷன் ஃபைலை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஃபோட்டோஷாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். விண்டோஸில் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆக்ஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதோட ஷார்ட்கட் கீ Alt F9. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிடுங்க. இப்படி ஒன்று வரும். ஜஸ்ட் இதில் கிளிக் பண்ணுங்கள். நல்லா கவனிச்சுங்க. இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு லோட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஆக்ஷன் ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அந்த ஃபைலை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லோட் கொடுங்க. இந்த ஆக்ஷன் உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகே, இப்போ நீங்கள் இந்த இருக்குல்ல ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ ஆக்ஷன்ஸ்னு தான் இதுக்கு நேம் கொடுத்துருக்கேன்னா, அதில் பாஸ்போர்ட் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபைன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குல்ல கீழே, ப்ளேஸ் செலெக்ஷன், அதில் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணதும் இப்போ இமேஜ் இன்சர்ட் பண்ண கேட்குது. இதில் ஸ்டாப் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஃபைலில் கிளிக் பண்ணுங்கள். ப்ளேஸில் கிளிக் பண்ணுங்கள். அதில் நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி சேவ் பண்ணி வச்ச sample2 ஃபைலை கிளிக் பண்ணி ப்ளேஸ் கொடுங்க. உங்களுக்கு பேக்ரவுண்டு நல்லா இருக்குது, இமேஜ் கிளாரிட்டியாக இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக கூட இங்கே இமேஜ் எடுத்து போட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுனாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்க முடியும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி எடுத்து போட்டதுக்கப்புறமா என்ட்ரு கீ கொடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த டிக் மார்க்கில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ப்ளே பட்டன் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணிடுங்க. ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு 6x4 பேஜ் சைஸில் 8 ஃபோட்டோஸ் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே லோட் ஆகிட்டுருக்கு. பக்காவாக ஒர்க் ஆகும், எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிளாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது மேனுவலாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை நம்ம பார்த்துக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். ஓகே,
கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். தென் எடிட் போங்க. அதில் ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. தென் ஸ்ட்ரோக் விட்த் 2 பிக்சல்னு கொடுத்துருங்க. கலர் Black கொடுங்க. லொக்கேஷனில் சென்டர் அப்படின்னு இருந்ததுன்னா இன்சைடுன்னு செலக்ட் பண்ணிக்கங்க. ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. தென் கண்ட்ரோல் டி கொடுத்து டீசெலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பார்டர் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நாம 4x6 சைஸ் எடுக்க போகிறோம். நியூ பேஜ் எடுக்க போகிறோம். இதுக்கு ஃபைலில் போய் நியூ கொடுங்க. இதோட ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என். இதில் விட்த்து நீங்கள் 6 கொடுங்க, 6 inches. ஹைட் 4 inches. ரெசல்யூஷன் 300. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம இமேஜை க்ராக் பண்ணும்போது 300 ரெசல்யூஷன் தான் கொடுத்தோம். அதில் பிக்சல்ஸ் per inch கொடுத்துருந்தோம். சேம் விஷயம் நாம இங்கேயும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. தென் இதில் கிளிக் பண்ணுங்கள். மூவ் டூல் எடுங்க. மூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த பர்டிகுலர் பேஜுக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் இது இப்படியே ட்ராப் பண்ணிடுங்க. ஓகே, இதில் வச்சிடலாம். இதோட காப்பீஸ் எடுக்கிறதுக்கு Alt கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இப்படி பக்கத்தில் கொண்டு வந்துடுறேன். மறுபடியும் Alt கீயை ப்ரெஸ் பண்ணி இதில் ஒன்று. ஓகே, மறுபடியும் Alt கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படியே கொண்டு வந்துட்டால் போதும். இப்படி ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இமேஜை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த லேயர்ஸை கவனிங்க. இந்த மேலே உள்ள டாப்பில் உள்ள லேயர் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் 1 இருக்குது கவனிங்க. அது வரைக்கும் நான் கிளிக் பண்ணுறேன். அப்படி எல்லாமே செலக்ட் ஆகும். தென் கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். இ கொடுக்கும்போது அந்த லேயர்ஸ் எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒன்றாயிரும். இந்த லேயர் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் ரைட் ஆரோ கீ கொடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன், மூவ் பண்ணுறேன். கவனிச்சிங்க. ஓகே, கொஞ்சம் கீழே கொண்டு வரேன். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறேன். இதில் அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வந்துடுறேன். பார்த்துங்க, ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டோம். ஐ மீன் 4x6 சைஸில் 8 ஃபோட்டோஸ் நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இப்படி நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.